இந்த கல்யாணம் நடந்தா ஒரு விடுவு காலம் பிறந்துரும் நினைச்சேன். வினை கண்டா சரியாயிடும், பேர பேத்தி பிறக்கும், 100 வருஷம் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சேன்னு எல்லாம் பகல் கனவா போயிடுச்சு. என்னங்க, அவ ஓடி போயிட்டான்னு உங்களுக்கு நைட்டே தெரியும்ல. நீங்க அப்பவே சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்தி இருக்கலாம்ல. ஏங்க மறைச்சீங்க? வினைக்கு இப்ப என்னங்க பதில் சொல்றது? இப்படி ஊரை கூட்டி அவமானப்படணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஐயோ ஆண்டவா. வாசுகி, நான் சொல்றது கேளுமா, கொஞ்சம் அமைதியா இருமா. விடுங்க என்ன. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா இருக்குமா? இப்படி பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சும் இங்க ரெடியா நிக்கிறீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்ல? ஐயோ வாசுகி, இங்க பாருங்க, நீங்க என்ன சமாதானப்படுத்தலாம்? வினைய என்னங்க பண்ணுவீங்க? கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவன கட்டாயப்படுத்தி அவனை இப்படி காயப்படுத்துறோமே. வாசுகி, பொண்ணு பிடிச்சிருக்கா? வீணா, ஆர்த்தி தட்ட கூட. பரவாயில்லமா, மேடம் ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு சேர்த்துங்க. மேடம், இப்படி குனிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? கொஞ்சமாவது நிமிர்ந்து பாருங்க. பாருங்க என்ன. வினய் ப்ளீஸ். பா, தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்கப்பா. யாருமே பேசக்கூடாது. இப்படி ஃபேஸ் பண்ண முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறல்ல, அப்பவே தெரியுது இது தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ பண்ணிருக்க. ஆமா, நான் உங்களையெல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஏதோ காசு பணத்தை காமிச்சு பொண்ணு பார்க்கலாம்னு நினைச்சீங்க, அது எதுவும் செட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே நன்றி விசுவாசங்கிற பேர்ல இதோ இவ்வளவு சம்மதிக்க வச்சிட்டீங்களா? வினய், நாங்க ஒண்ணு மித்ராவை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கல. அவ முழு விருப்பத்தோட தான் இதை செய்யறான். முழு விருப்பமா? அது சரிமா, நீங்க போய் அழுது புலம்பி இருப்பீங்க அங்க. மேடம், இதோ இவங்க பாவம் பார்த்திருப்பாங்க. ஏய், கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத வினய். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. போதும்பா, உங்களை எல்லாம் நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் பா. நிஜமா சொல்றப்பா, உங்களை நான் இங்க வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா ஏப்பா, உங்களையே நம்பி இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படிதான் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? வினய், வேண்டாமா, எல்லாமே உன்னாலதாமா. ஆமாமா, ஜாதகம் கண்டம் மண்ணாங்கட்டின்னு. ஏமா, யார் எப்படி போனாலும் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லல்ல. ஆனா நீ நினைச்சது மட்டும் நடக்கணும், அப்படிதானமா? மித்ரா,
நான் யார வேணாலும் மன்னிப்பேன். ஆனா உன்னை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. பேசுவா, நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்க, அத புரிஞ்சுக்காம இவன் எப்படி பேசிட்டு போறான். இந்த நிச்சயம் மட்டும் நடக்காம போயிருந்தா எங்க மானம் கௌரவம் எல்லாம் கப்பல் ஏறி இருக்கும். முதல்ல நாங்க உயிரோட இருந்திருப்போமானே எங்களுக்கு தெரியல. அத நீ தடுத்து எங்களை காப்பாத்திருக்க. உன்னை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எனக்கு தோணும், பேசாம உன்கிட்டயே என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டுடலாம்னு. ஆனா ஒரு தயக்கம், இவரு என்ன சொல்வாரோன்னு நினைச்சுதான் நான் அதை விட்டுட்டேன். இப்ப பாரு, இப்போ கடவுள் புண்ணியத்துல நீயே என் மருமகளா வரப்போற. வினைக்காக எங்களுக்காக உன் வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்க. இருண்டு போயிருந்த இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்க மித்ரா. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன மேடம் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, நீ அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. இத நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல, என் மனசுல இருக்கிறதா சொல்றேன். உனக்கு நான் காலம் பூரா நன்றி சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன். வாசுகி விடுமா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. மித்ரா, வினய் உங்ககிட்ட கோவமா பேசும்போது நாங்க பார்த்த பொண்ணு நீ இல்ல நந்தினி, அவ ஓடி போனதுனாலதான் வேற வழி இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு நீ சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்ல டாக்டர், நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்கிறாரு. நம்ம வினய் சார் தானே, நினைச்சிட்டு போட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு உண்மை தெரிய வரும், அப்ப பாத்துக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் எதுக்கு, நாளைக்கே போய் சொல்லு. இல்ல இல்ல, எதுக்கு இப்ப இது அவன்கிட்ட சொல்லணும்? அவன் தான் திட்டான்ல, அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இத கிளற வேணாம். முதல்ல நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எல்லாம் சரியா வரும். ஆமா ராம்கி, வாசுகி சொல்றதும் கரெக்ட் தான். அருண், நான் சொல்லலக்கா, சொல்ல மாட்டேன். நம்பலாம்ல. ஆனா மித்ரா, நீ பொண்ணுகிட்ட பேசி புரிய வச்சிருவல, மிஸ் பண்ணிட மாட்டியா? சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? மித்ரா, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். நீ என்ன ஏமாத்திர மாட்டல. நீ பண்ண மாட்ட, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல, இதுல கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. ஏதோ பெரிய காரணத்துக்காக தான் மித்ரா அதுக்கு சம்மதிச்சிருக்கணும். அது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாம அவகிட்ட இப்ப நேர்ல கேட்டலாமா? அதான் கரெக்ட். இந்நேரத்துல போலாமா? இல்ல, போலாம். இதுக்கு ஒரு முடிவை தெரிஞ்சே ஆகணும். இதெல்லாம் எங்க அப்பா தான் சொல்லணும். ஏதோ குழம்பு வைக்கிறது கோழி வளர்த்த மாதிரி உனக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால இவ்வளவு சீப்பா இறங்குவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? இல்ல சார், டாக்டர் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா, பெரிய டாக்டர். அந்த டாக்டர் ஏதாவது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துரும் பாருங்க. மித்ரா, நான் உன்னை கடைசியா கேக்குறேன். இங்க பாரு மித்ரா, என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா இதை நீ செய்யக்கூடாது மித்ரா. பிளீஸ், இதை நீ செய்யக்கூடாது மித்ரா. எனக்கு நீ சத்தியம் பண்ணு. இதை நான் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு மித்ரா. மித்ரா, பண்ணுன்றல.
ப்ளீஸ் மித்ரா பண்ணு. சாரி சார், நீங்க எவ்வளவுதான் ஃபீல் பண்ணாலும் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். தூக்கம் வரல. இன்னைக்கு மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. இப்பவும் தூக்கம் வரல. வாசுகி, உனக்கு சந்தோஷம் தானே? என் மேல எந்த வருத்தமும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த நந்தினியே வந்திருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆமா, அவங்க என்ன ஆனாங்க? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஆ, அதெல்லாம் தர்மா புடிச்சிடலான்னு குதிச்சான். நான் தான் வேண்டாம் விட்டுன்னு சொல்லிட்டேம்மா. விட்டுற சொல்லிட்டீங்களா? ஏ விடு வாசுகி, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு விட்டுற வேண்டியதுதான். நாம இப்போதைக்கு வினயையும் மித்ராவையும் நல்லபடியா வாழ வச்சா அதுவே போதும். மித்ரா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் என் கவலை எல்லாம் காணாம போன மாதிரி இருக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு வினய நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்குமா. பார்த்தல்ல காலையில அவன் எப்படி பேசினான்னு. அதெல்லாம் சும்மாங்க. மித்ரா செக்கப்க்கு ஒரு நாள் லேட்டா வந்தாலே குட்டி போட்ட பூனை மாதிரி வாசலுக்கும் வீட்டுக்கும் நடப்பான். அதனால அவனுக்கு மித்ராவை பிடிக்கும். ஆனா அதை ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். அப்படியா சொல்ற? ஆமாங்க. நீங்க அவன் மித்ரா கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல. ம், பெத்தவங்களுக்கு தெரியுங்க பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. இப்போ நான் இவ்ளோ சந்தோஷப்படுறேன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ம், ம். என்னமோ சொல்ற, நீ சொன்ன சரிதான். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. கல்யாணத்துக்கு தாரா ஃபேமிலியை இன்வைட் பண்ணலாமா? ம், எனக்கும் அந்த யோசனை தான். இத்தனை வருஷத்துல ஒரு நல்லது கெட்டதுல கூட சந்திரசேகர் இல்லாம நடந்ததில்ல. ஆனா இப்ப நம்ம கூப்பிட்டு அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டா அப்படின்னு நினைச்சாதான் கொஞ்சம் தயக்கமா இருக்குமா. நினைச்சுக்கிட்டுமே, இதுல என்னங்க? வாசுகி, எனக்கு அந்த கவலை எல்லாம் எதுவும் இல்லங்க. நான் அவங்கள இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறதே பாருங்க, என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றேன்னு அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அதெல்லாம் எதுக்கு வாசுகி? யாருக்கு எதை ப்ரூவ் பண்ணி நாம என்ன செய்ய போறோம்? நம்ம பசங்க சந்தோஷமா இருக்காங்களா? நாம நிம்மதியா இருக்கமா? அவ்வளவுதானே. அது போதாதான் நமக்கு. அப்போ அவங்கள கூப்பிட மாட்டீங்க? அ, சரி சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுமா. என்னம்மா இது, இப்படி நிச்சயம் முடிஞ்ச அடுத்த நாளே ஹாஸ்பிடல் வந்து நிக்கிற? வாசுகி உன்னை வச்சு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கா. இனிமே வேலை உனக்கு வாசுகி கிட்டதான், என்கிட்ட இல்ல. டாக்டர், கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பெண்டிங்லயே வச்சிருக்கேன், அதான். சரி சரி, உன் இஷ்டம் தான். அப்புறம் என்னம்மா, இன்னைக்கு ஒரே வாழ்த்து மலையில நனையற போல இருக்கு. ஹாஸ்பிடல் முழுக்க பொக்கேவா தான் இருக்கு. நான் ஒரு டீ கேட்டா கூட மேடம் சொன்னதா குடுப்பேன்னு சொல்றாங்க. இவங்களாம் தான் என்ன மேடம் பாஸ்னு கிண்டலுக்கு பேசுறாங்கன்னா நீங்களுமா டாக்டர்? அது சரி, அவங்க சொல்றது சரிதானம்மா. இனிமே நானே உங்ககிட்ட பார்த்துதான் நடந்துக்கணும் போல இருக்கே. டாக்டர், இன்னைக்கு உங்க ஸ்கெட்யூல்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். தீபா, குட் மார்னிங் மேடம். மித்ரா எங்க? மேடம் டாக்டர் ரூம்ல இருக்காங்க மேடம். ஓகே. இன்னைக்கு நான் எத்தனை பேஷண்ட்ஸ் வேணாலும் பாக்குறேம்மா. என் மனசு நிறைஞ்சிருக்கு. ஓகே டாக்டர். சரிம்மா, நீ போய் உன் வேலையை கண்டினியூ பண்ணு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாசுகிக்கு போன் பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். பாத்தியா, இப்பதான் ஹோம் மினிஸ்டர் பத்தி பேசணும், அவங்களே வந்தாங்க பாரு. மித்ரா? வா வாசுகி. மித்ரா, நான் உன்னை தேடி ஹாஸ்டலுக்கு போனேன், நீ இங்க இருக்க. உன்னை யாரு வேலைக்கு வர சொன்னா? ஏங்க, உங்களுக்குமா மண்டையில எதுவும் இல்ல? ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க.
ஏன் இங்கதானே இவன் 4 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? அது நேத்து வரைக்கும் தான். இன்னையில இருந்து இவ ஏன் மருமக. இனிமே இவ வேலைக்கெல்லாம் வரமாட்டா. நீங்க வேற ஆளை போட்டுக்கோங்க. மேடம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு, அதான் முடிச்சிடலான்னு. அதெல்லாம் புதுசா ஒரு ஆளு அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க பாத்துக்கிட்டோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்து வேலை பாத்துட்டு இருக்கணுமா? என்னங்க, என் மருமகளை நான் கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போமா. மித்ரா நீ வா. ஏய் வாமா. வாங்கோமா. சாமி, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. குடும்பமும் இவ கூட தான் சுத்துதா? இப்ப போய் பேசலாமா வேணாமா? சரி போவோம். போய் அன்னைக்கு இவ்வளவுதான் கட்டிக்க போறேன்னு சொல்லி கடுப்பேத்துனானே, அத ஆண்டி கிட்ட சொல்லுவோம். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். ஹாய் ஆண்டி. தாரா வா வா. மித்ரா இப்படி வாமா. என்னம்மா தாரா, கோயில் பக்கம்லாம் வர? மறுபடியும் ஏதாவது மாப்பிள்ள வீட்டுல வர சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, சும்மாதான் வந்தேன். என்னம்மா இது, ரொம்ப நாளா மாப்பிள்ள பாக்குறாங்க போலயே. அதான் பர்சனலா பேசிட்டு இருக்கோன்னு தெரியுதுல, ஏன் மேனஸ் இல்லாம இங்கே நிக்கிற? ஆண்டி, உங்க வீட்ல யாரையுமே எங்க வைக்கணும்னு தெரியலையா? கண்டவங்க முன்னாடி எல்லாம் குடும்ப விஷயத்த பேசுறீங்க. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? இங்க யாரு கண்டவங்க இருக்காங்க? எல்லாம் நம்ம குடும்பத்து ஆளுங்க தானே. உங்க வீட்ல எடுபடி வேலை பாக்குறவங்க, உங்க வீட்ல தோட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் நம்ம ஒரு பேச்சுக்கு வேணா குடும்பம்னு சொல்லிக்கலாம். ஆனா அவங்களும் நம்மளும் ஒன்னாயிடுமா? தாரா, புரியுற மாதிரி சொல்லு. நீ யார பத்தி பேசுற? ஆண்டி, இவையே இங்க நிக்கிறா. ஓ மித்ரா, நீ வாமா வாமா. ஏன் மருமக ஏன் கூட இல்லாம பின்ன வேற யார் கூட இருப்பா? எனக்கு புரியல ஆண்டி. என்ன புரியல? மித்ரா தான் ஏன் மருமக. அந்த ஆண்டிக்கு அறிவு எதுவும் கெட்டு போச்சுன்னு தெரியல. போயும் போயும் இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. தரா தரா, நான் இருக்க வேண்டிய இடத்துல, தாரா இருக்க வேண்டிய இடத்துல அந்த மித்ராவா? எப்படி இந்த வினை ஒத்துக்கிட்டான்? நான் வேற ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? இந்த கல்யாணம் நடக்காது தாரா. சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. அங்க பாரு, அவதான்.
ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, கண்ணை முடிட்டு சாப்பிடுறேன். அவ எப்படி வேண்டான்னு சொல்லுவான்? முன்னாடில இருந்து அவ பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தான். ச்சே, வினய் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாவா போயிரும்? அப்போ என் மேல இருந்த லவ் அது பொய்யா? உன் அன்பு எனக்கு புரியுது. இனிமே நான் உன் கூட 2 நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கை உன் காதலுக்கானது தரேன். ஐயோ வினய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்லு. அது வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் வினய். ஆமா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக கண்டவள போய் கல்யாணம் பண்ணிப்பானா? ச்சே, ஒரு தகாதர வேணாம். அப்போ அவரும் நானும் ஒன்னா? இவங்க மித்ரா, இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. என்னுடைய வருங்கால ஒய்ஃப். அவ எப்பவும் போல போய் சொல்றான்னு நினைச்சிட்டேன். எவ்வளவு தப்பா போயிருச்சு. இது நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது, நடக்கவே விட மாட்டேன். கேட்டேன். அக்கா எதுல வாங்கிட்டு வந்தா என்ன இப்போ? அதான் காசு வந்துருச்சுல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படாம. அக்கா நீ வாக்கா, நம்ம ரூமுக்கு போலாம். ஏய் மித்ரா நில்லு. அப்படியெல்லாம் எப்படி வேணா வரட்டும்னு விட முடியாது தாரிணி. ₹1 2 இல்ல, லட்சக்கணக்கான காசு. எப்படி இவ ரெடி பண்ணான்றது நமக்கு தெரியணும்ல. அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு தெரியாத ஊர்ல இவ்ளோ காசை யாரு கொடுத்திருப்பாங்க? சொல்லு மித்ரா, ஏதுடி இந்த பணம்? அம்மா, பணம் ரெடி பண்ண இல்லனா செத்துடலாம்னு சொன்னேன். நான் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். இப்ப நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏங்க எங்க இவ உங்கள மாதிரியே ஏதோ பிரச்சனையை இழுத்துட்டு வந்துருவாளோன்னு தான் கேட்டேன். ஆனா இவ சமாளிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. மித்ரா, எப்படி பணத்தை ரெடி பண்ணன்னு சொல்லமா. உங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாள்ல. அத சொல்லலப்பா, பேங்க் லோன்னு வரும்போது வித்ட்ரா பண்ணிட்டு வந்தேன். போய் சொல்ற, போய் சொல்றாங்க இவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? உண்மை உன் பக்கம் இருந்திருந்தா இந்நேரம் தைரியமா என் கண்ணை பார்த்து சத்தமா பேசியிருப்பேன். இப்படி பதட்டமா தலை குனிஞ்சு ஏதோ ஒண்ணு சொல்ல மாட்டான். கண்டிப்பா இவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா. என்னன்னு சொல்லுங்க. அக்கா சொல்லுக்கா, எதுக்கு பிரச்சனையை வளர்க்குற? மித்ரா சொல்லுமா, அதிக வட்டிக்கு எதுவும் கடன் வாங்கினியா? பயப்படாம சொல்லுமா. மித்ரா இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. இங்க பாரு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இந்த படம் உனக்கு எப்படி வந்தது? சொல்லுடி, சொல்லு. சொல்லுன்னு சொல்றல. சொல்லு மித்ரா. சொல்லேக்கா. சொல்லுடி. சொல்லுமா. சொல்லுன்னு சொல்றல. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பா, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வேற வழி தெரியல. மித்ரா, ஹே மித்ரா, மித்ரா என்னடி ஆச்சு? மித்ரா என்ன ஆச்சு?
எதுக்கு அழுகுற? ஏய் மித்ரா, முதல்ல தண்ணிய குடி. ஏய், எதனா கெட்ட கனவு கண்டியா? உன்னோட நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரா. உன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடியணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். அமைதியா தூங்கு. படுத்து தூங்குடி. எப்படின்னா ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணதுதானே வாசுகி? என்ன பிளான் பண்ணோம்? நான் எதுவும் பிளான் பண்ணலையே. அது சரி, ஏதோ புதுசா கொண்டு வரணும் தெரியுது. என்னன்னு சொல்லு. அது நீங்க வினய் கல்யாணத்தை சிம்பிளா பண்ணணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சிம்பிளா பண்ணாம வேற எப்படி பண்ணணும்னு நினைக்கிற? சென்னையிலேயே இருக்கிறதுலயே பெரிய வெட்டிங் ஹால் புக் பண்ணணும். சித் ஸ்ரீராம் கச்சேரி நடக்கணும். காரைக்குடியில இருந்து சமையல்காரங்களை கூட்டிட்டு வரணும். மித்ராவுக்கு ஜுவல்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே கிராண்டா பர்ச்சேஸ் பண்ணணும். செண்டமேளம், தப்பாட்டோன்னு களை கட்டணும். இதுக்கெல்லாம் முன்னாடி சிட்டிலேயே பெஸ்டான போட்டோகிராஃபரை வச்சு வெட்டிங் ஷூட் பண்ணணும். அடேங்கப்பா, வினய் தாரா கல்யாணத்துக்கு கூட நீ இவ்வளவு பண்ணணும்னு சொல்லலையே. அதை விட பெஸ்டா பிரம்மாண்டமா பண்ணணும் தான் இதையெல்லாம் செய்யணும்னு சொல்றேன். இந்தா மார்க்கெட் போயிட்டு எனக்கு கால் பண்ணு. வேற ஏதாவது வேணும்னா நான் சொல்றேன். சரிங்கம்மா. வினய், வினய், என்னக்கா? நான் உன்னை கூப்பிடல, வினய கூப்பிட்டேன். அது எனக்கு தெரியுது. மாப்பிள்ள டென்ஷன்ல இருக்கான். டென்ஷன் வாயோட பேச மாட்டான். எதுவா இருந்தாலும் இங்க பேஸ்ட் பண்ணு, நான் அங்க போஸ்ட் பண்ணிடுறேன். வாட் மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள மியூட்ல இருக்கா? பதில் சொல்லு. நாளைக்கு என் மகனுக்கும் மருமகளுக்கும் போட்டோ ஷூட் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் மாப்பிள்ளைய ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள்ள, நீ உங்க அம்மா சொல்ற மாதிரி சரியா? அம்மா, நீங்க இதெல்லாம் யாருக்கிட்ட ஏற்பாடு பண்ணீங்க? என்னால வர முடியாது, நீங்க வேற யாரை வச்சு பண்ணிக்கோங்க. ஏன் வரல? அன்னைக்கு நீயா வந்ததானே? பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, போட்டோ ஷூட் நடத்தணும்னு சொன்னல வினய். ஆலப்புழா போக முடியலனாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிற ஆலப்பாக்கம் ஸ்டுடியோல பண்ணிக்கலாம்னு சொன்ன. இப்ப முடியாதுன்னு சொல்ற? ஆமா மாப்பிள்ள, நீ தான் சொன்ன ப்ரீ வெட்டிங் ஷூட் மகாபலிபுரம் போகணும், அது இதுன்னு. இப்ப வேணாங்கற பாய் முட்டு சுமாரியா? மா, அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. நீங்க மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க, ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க. ஆனா நான் மட்டும் சொன்னது மாதிரி அப்படியே நடந்துக்கணும் இல்ல? ஆமாக்கா, அன்னைக்கு நீ வேணான்னு, இப்போ போட்டோ எடுங்கற. நீ மட்டும் மாத்தி மாத்தி பேசலாமா? போய் முட்டு சும்மா இருடா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர வினய்? நான் வரமாட்டேமா. உங்க மருமக, அதான் அந்த மித்ரா, அவதான் நல்ல விதமா போஸ்ட் கொடுப்பால, அவளை வச்சு நீங்க போய் போட்டோ ஷூட் எடுத்துக்கோங்களேன். வினய், நான் உன்கிட்ட நாளைக்கு போட்டோ ஷூட் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கால் ஷீட் கேட்கல. நீ வந்தே ஆகணும்னு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். என்னால வர முடியாதுமா. நீங்க எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, நான் கண்டிப்பா வர போறது இல்ல. ஆமா, இப்ப அந்த போட்டோல எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓ, நான் செத்ததுக்கு அப்புறம் படத்திறப்பாக்க ஒரு போட்டோ வேணும், அதுக்கு தானே? அதுக்கு தானே சொல்லுங்கம்மா. நானு வந்துட்டு கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டிசைன் போஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் ஆள் வயிறத்துக்கு ஹால்ல மாட்டி வச்சு அதுக்கு மாலை எல்லாம் போட்டு நல்லா டெய்லி பூஜை பண்ணுங்க, நல்லா இருக்கும். பாருங்க உங்க பிள்ளைய என்ன வார்த்தை பேசுறான்னு. உன்னை பெத்தெடுத்த அம்மாவா உனக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி நீ குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா? சொல்லுடா, சொல்லுடா, தப்பா?
இப்ப என்ன கேட்டுட்டோன்னு இப்படி கடுப்பாய் போறாரு? தெரியல என்னன்னு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு? ஏன் அவன் கோவமா போறான்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டோம் சசி. அதுக்கு என்னமோ உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. தானா வந்து கேக்குறாளுக, இவளுக கிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்பெல்லாம் அஸ்வின் முன்ன மாதிரி இல்ல சசி. அவரே வந்து ஜாலியா பேசுவாரு. ஆனா இப்ப நேர்ல பார்த்தா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போறாரு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இருக்காதா பின்ன? அஸ்வினுக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. அப்படி என்னாச்சு? லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியரா? உருகி உருகி லவ் பண்ணான். அவளும் நல்லா வழிஞ்சு வழிஞ்சு பேசிதான் பழகுனா. இப்போ இவனை விட வசதியான இடத்துல வாய்ப்பு வந்ததும் இவனை கழட்டி விட்டு கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன சசி சொல்ற? அஸ்வின் லவ் பண்ணாரா? பொண்ணு யாரு? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான். யாருன்னு சொல்லு சசி. நமக்கு தெரிஞ்ச பணக்கார இடத்துல யாருக்கு கல்யாணம் ஆக போகுது? எல்லாம் நம்ம புது பாஸ் தான். புரியல சசி, யார சொல்ற? ஒண்ணும் புரியாது உங்களுக்கு. மித்ரா மேடம் தான் சொல்றேன். என்ன சசி சொல்ற? அஸ்வின் மித்ராவை லவ் பண்ணாரா? அஸ்வின் மட்டும் பண்ணல, அவளும் தான் பண்ணா. இல்ல சசி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மித்ரா அப்படி கிடையாது. ஹாஸ்பிடல் ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு. நாங்க எங்கேயாவது வெளியில கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. ஆமா, இப்படி நடிச்சு நடிச்சுதான் ஊரை ஏமாத்தி வச்சிருக்கான். நான் ஏன் தேவையில்லாம போய் சொல்ல போறேன் சொல்லுங்க? அஸ்வின் ஏன் ஃப்ரெண்டு. மனசாட்சியே இல்லாம அவனை கழட்டி விட்டுட்டு, ஆனா இப்ப பாரு, சாப்பாடு தூக்கம் இல்லாம தெரியறான். காசுக்காக யாராவது இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க? சரி சரி, மத்ததெல்லாம் நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். சரியா?